வெல்கம் டு எஸ்எம்எஸ் தமிழ் 24 சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எம்எஸ் பெயிண்டில் இருக்க செலெக்ஷன் டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த டூலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் செலெக்ஷன், ஃப்ரீ ஃபார்ம் செலெக்ஷன், செலக்ட் ஆல், இன்வெர்ஸ் செலெக்ஷன், டிலைட்டு, ட்ரான்ஸ்ஃபர் செலெக்ஷன் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எம்எஸ் பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும்னா அதுக்கு செலக்ட் ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த செலக்ட் வந்து ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் செலெக்ஷன், இன்னொன்று ஃப்ரீ ஃபார்ம் செலெக்ஷன். இந்த ரெண்டு டைப்பாக வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் செலெக்ஷன் பற்றி பார்த்துருவோம். இந்த ரெக்டாங்கிள் செலெக்ஷன்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு விஷயத்தை வந்து ரெக்டாங்கிளில் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இமேஜில் இருக்க ஒரு பர்டிகுலர் பிளேஸை வந்து ரெக்டாங்கிளில் செலக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி செலக்ட் பண்ணுறது இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, ஒரு இமேஜ் எடுத்துகிட்டோம். இந்த இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ளவர் மட்டும் தான் தேவை. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா அதை மட்டும் நான் ரெக்டாங்கிள் செலெக்ஷன் பண்ண போகிறேன். செலக்டில் போயிடுங்க, ரெக்டாங்கிள் செலெக்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரெக்டாங்கிள் செலெக்ஷன் கிளிக் ஆகிட்டுக்கப்புறம் நம்ம ரெக்டாங்கில் அந்த ஃப்ளவர் மட்டும் ரெக்டாங்கில் செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ செலக்ட் ஆகிட்டுக்கப்புறம் அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு பர்டிகுலர் இடத்த மட்டும் ரெக்டாங்கில் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ எப்படி நம்ம நமக்கு தேவையான மட்டும் செலக்ட் பண்ணிப்போம், அந்தமாரி தான் இதில் இமேஜில் நமக்கு தேவையான பாட்டை மட்டும் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணி நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபார்ம் செலெக்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் செலெக்ஷன் மாதிரி கிடையாது. ஏன் சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, ரெக்டாங்கிள் செலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஆனால் ஃப்ரீ ஃபார்ம் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஷேப்பில் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் செலெக்ஷனும் ஃப்ரீ ஃபார்ம் செலெக்ஷனும் உள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ நம்ம எப்படி ஃப்ரீ ஃபார்ம் செலெக்ஷன் பண்ணலான்றத எக்ஸாம்பிளில் பார்ப்போம். செலெக்ஷன் டூல் போய்ட்டு ஃப்ரீ ஃபார்ம் செலெக்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் இமேஜை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரீ ஃபார்ம் செலெக்ஷன்றது ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃப்ரீ ஃபார்ம் செலெக்ஷன். இந்த ஃப்ரீ ஃபார்ம் செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த ஷேப்பில் வேணால் நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம செலக்ட் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆல் இதுலேயே பேர்லேயே இருக்குது பாருங்க. செலக்ட் ஆல் நம்ம வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணு அப்படின்னா செலக்ட் ஆல் யூஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் செலெக்ஷன், ஃப்ரீ ஃபார்ம் செலெக்ஷன் தான் பார்த்துருந்தோம். ரெக்டாங்கிள்னால் ரெக்டாங்கிள் ஷேப்பில், ஃப்ரீ ஃபார்ம்னா நம்ம பிடிச்ச ஷேப்பில் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் செலக்ட் ஆல்ன்றது பார்த்திங்கன்னா என்டையராக நம்ம எல்லாமே நம்ம வரைஞ்ச எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுறதுக்கு செலக்ட் ஆல் யூஸ் ஆகுது. அது எப்படி பண்ணுறது எக்ஸாம்பிளை பார்ப்போம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நான் வந்து செலக்டில் போய்ட்டு செலக்ட் ஆல் கொடுக்குறேன். இது Ctrl+N ஷார்ட்கட் கீ இருக்குது. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா என்டையர் பிக்சரும் செலக்ட் ஆகிடுச்சு. அதாவது அந்த ஒயிட் பாக்ஸில் இருக்க ஃபுல்லாமே நமக்கு செலக்ட் ஆகிடுச்சு. அதில் பிக்சர் இருந்தாலும் சரி, வரைஞ்சிருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு செலக்ட் ஆகிருக்கு. அதேமாரி மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் மூவ் ஆகுது. அதாவது நம்ம செலக்ட் பண்ண பார்த்தீங்களா அந்த ஒயிட் பாக்ஸில் இருக்கிறது ஃபுல்லாக செலக்ட் பண்ணதுனால அது ஃபுல்லாமே மூவ் ஆகுது. நம்ம என்டையராக நம்ம வரைஞ்ச எல்லாத்தையும் மூவ் பண்ணணும்னா செலக்ட் ஆல் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டிலைட்டு. இது வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண வச்ச இடத்தை வந்து டிலைட் பண்ணிடலாம். அதாவது இப்போ நம்ம வந்து ஒன்று தப்பாக வரைஞ்சிட்டோம்னா அந்த இடத்த மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம டிலைட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த டிலைட் ஆப்ஷன் யூஸ் ஆகுது. அது எப்படி பண்ணுறதுன்னு எக்ஸாம்பிளை பார்ப்போம். ஓகே, எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 இமேஜ் இருக்குது. அதில் ரெட் கலர் இமேஜ் எனக்கு தேவையில்லை. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணுறோம். எதை நம்ம டிலைட் பண்ண போகிறோமோ அதை ஃபஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நான் அந்த ரெட் கலர் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் டிலைட் பண்ணணும்னா செலக்டில் போய்ட்டு டிலைட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம் பார்த்திங்கன்னா கரண்ட்டாக செலக்ட் ஆனது டிலைட் ஆகிடுது. இதேமாரி இன்னொரு மெத்தடில் வந்து நம்ம டிலைட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்து டிலைட்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். இதுமாரி கொடுத்தீங்கன்னா நம்ம கரண்ட்டாக எதை செலக்ட் பண்ணுறோமோ அது டிலைட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ஸ் செலெக்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் த கரண்ட் செலெக்ஷன், அதாவது ஆப்போசிட் செலெக்ஷன். இப்போ நம்ம எதை செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இது செலக்ட் ஆகும். நம்ம ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு இன்வெர்ஸ் செலெக்ஷன் கொடுத்துட்டோம்னா நம்ம செலக்ட் பண்ணது தவிர மீதியெல்லாம் செலக்ட் ஆகும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ஸ் செலெக்ஷன். இது எப்படின்றது எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்திங்கன்னா இன்வெர்ஸ் செலெக்ஷன் வந்து எனேபிள் இருக்காது, ஹைடில் தான் இருக்கும். அது எப்போ எனேபிள் ஆகும் பார்த்திங்கன்னா நம்ம எதனா ஒன்று செலக்ட் பண்ணால் மட்டும்தான் அது எனேபிள் ஆகும். ஸோ நான் இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், எதனா ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஃப்ளவர் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஃப்ளவர் செலக்ட் ஆகிடுச்சு. இந்த செலக்ட் ஆனது தவிர எனக்கு வந்து இதுவாகணும் செலக்ட் பண்ணணுன்னா இன்வெர்ஸ் செலெக்ஷன் கொடுக்கணும். போயிட்டு இன்வெர்ஸ் செலெக்ஷன் கிளிக் பண்ணணும். இப்போ இன்வெர்ஸ் செலெக்ஷன் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த ஃப்ளவரை தவிர இது எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் அதை டிலைட் பண்ணேன்னா எது செலக்ட் ஆகிடுறது கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் டிலைட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, நான் ஃப்ளவர் தான் செலக்ட் பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது தவிர மீது எல்லாம் டிலைட் ஆகிருக்கு. இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்வெர்ஸ் செலெக்ஷனா ஆப்போசிட் செலெக்ஷன். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணால் தான் இன்வெர்ஸ் செலெக்ஷன்ற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். அதனால் ஃபஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள் செலெக்ஷன் கொடுத்து நான் வந்து இப்போ வந்து அந்த க்ரீன் கலர் பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த க்ரீன் கலர் பாக்ஸ் செலக்ட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து க்ரீன் கலர் பாக்ஸை தவிர மீதி எல்லாம் செலக்ட் ஆகணும் அப்படின்னா நான் வந்து செலக்டில் போய்ட்டு இன்வெர்ஸ் செலெக்ஷன் கொடுக்கணும். நான் இன்வெர்ஸ் செலெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு க்ரீன் கலர் தவிர அந்த க்ரீன் கலர் பாக்ஸை தவிர மீதி எல்லாம் செலக்ட் ஆகிடுச்சு.
டவுட்டாக இருந்தால் நீங்கள் வந்து டிலீட்ன்றதை கொடுத்து பாருங்கள். டிலீட்னு கொடுத்தா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி கரண்ட்டாக எது செலக்ட் ஆகிருக்கோ அது மட்டும் டிலீட் ஆகும். இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து க்ரீன் கலர் தவிர மீதி எல்லாம் செலக்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இன்வெர்ஸ் செலெக்ஷன் கொடுத்துட்டோம்னா அந்த க்ரீன் கலர் தவிர நம்ம செலக்ட் பண்ணதை தவிர மீதி எல்லாம் செலக்ட் ஆகிடும். அதுதான் இன்வெர்ஸ் செலெக்ஷன். நம்ம செலக்ட் பண்ணதுக்கு ஆப்போசிட் செலெக்ஷன் அதுதான் இன்வெர்ஸ் செலெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரன்ட் செலெக்ஷன். இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் இல்லாமல் வரும். அதுக்கு தான் இந்த ஆப்ஷனு. நம்ம செலக்ட் பண்ணுறோம், அதை வந்து செலக்ட் பண்ணி மூவ் பண்ணும்போது அது வந்து பேக்ரவுண்ட் இல்லாமல் வரும். அது எப்படின்னு இப்போ எக்ஸாம்பிளை பார்ப்போம். இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து நம்ம செலக்ட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு செலக்டில் போய்ட்டு ரெக்டாங்கிள் செலெக்ஷன் கொடுத்துட்டு நான் ஹார்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ட்ராக் அண்ட் ட்ராப் மூவ் பண்ணி வைக்கிறேன். அந்த ஹார்ட்டை வந்து நான் வந்து ரோஸ் கலர் பாக்ஸில் வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட்டுக்கும் பின்னாடி வந்து ஒயிட் கலர் வருது. சரிங்களா, அது ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வருது. எனக்கு இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் தேவையில்லை, வெறும் எனக்கு ஹார்ட்டு மட்டும் தான் வேணும். அது எப்படி பண்ணுறது தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம நார்மல் செலெக்ஷனில் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி போய்ட்டு அந்த ஹார்ட்டை செலக்ட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு அந்த ஹார்ட்டை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணுற மாதிரியே செலக்ட் பண்ணுவோம். நார்மலாக எப்படி செலக்ட் பண்ணுவோம் அதுமாரி செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிட்டு திருப்பி செலக்ட் டூலில் போய்ட்டு டிரான்ஸ்பரன்ட் செலெக்ஷனை கிளிக் பண்ணணும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ மூவ் பண்ணி வச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வராது, வெறும் ஹார்ட் மட்டும் தான் வரும். இதுமாரி பண்ணால் நம்ம டிரான்ஸ்பரன்ட் செலெக்ஷன் இப்படி பண்ணால் பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டு வராது. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் டிரான்ஸ்பரன்ட் செலெக்ஷன் கிளிக் பண்ணி விட்ருக்கேன். சரிங்களா, கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த ஹார்ட்டை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஹார்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ செலக்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மூவ் பண்ணாலும் அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன கொடுத்துருக்கோன்னு பார்க்கணும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு தான் இருக்குது. ஸோ ஒயிட் என்ன கலர் அங்கே பேக்ரவுண்டில் இருக்கோ அதுதான் ரிமூவ் ஆகுமே தவிர நம்ம வந்து டிஃபால்ட்டாக ஒயிட் தான் ரிமூவ் ஆகும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் இப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீனாக மாற்றிட்டேன். இப்போ க்ரீனாக மாற்றினா தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்பர் செலெக்ஷன் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணிப்போம், ட்ரான்ஸ்பர் செலெக்ஷன் கொடுத்துட்டோம். சரி, இப்போ வந்து நார்மலாக செலக்ட் பண்ணிப்போம். இப்போ வந்து நான் அந்த ஹார்ட்டை மூவ் பண்ணி வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் ரிமூவ் ஆகிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுத்துருக்கேன், க்ரீன் கொடுத்ததுனால இது இப்போ வந்து ட்ரான்ஸ்பர் செலெக்ஷன் ஆகிருக்கு. சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஏன் ஆகலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட் இருந்துச்சு, இப்போ வந்து க்ரீன். நமக்கு எந்த கலர் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் வந்து பேக்ரவுண்டில் இருக்கணும். சரிங்களா, பேக்ரவுண்ட் கலரில் செலக்ட் பண்ணி இருக்கணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது என்னென்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணுறேன், அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறது ட்ரை பண்ணுறேன்.